ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஆணி மாதத்துல 3 மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. முதல் மாதம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 15 ஜூன்ல இருந்து 16ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆணி மாதம் இருக்கு. மாதத்தின் முதல் நாளே சூரியன் பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். புதன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகங்கள் தான், இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரனாகப்பட்டவர் ஆட்சி பெற்று வருகிறார். இந்த காலகட்டத்துல, இந்த ஆணி மாதத்துல முதல் 15 நாட்கள்ல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வருகிறார். இதனால வரவேண்டிய வருமானங்கள், தடைப்பட்ட சில திருமண வாழ்க்கைகள், இது எல்லாமே மீண்டும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமணத்தை ஏற்பாடு பண்ணி அங்க ஏதாவது ஒரு தடையில முடிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலாகப்பட்டது அதுல ஏதாவது ஒரு பிரேக் வந்து அந்த திருமணம் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அந்த தடைப்பட்ட திருமணங்கள் இந்த காலகட்டம் மீண்டும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு தேவையான சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. சில பேர் ரொம்ப ஈஸியா வேலையை விடக்கூடிய ஒரு தருணம், எதுவுமே காரணம் இருக்காது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த வேலையை நான் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணம். அதெல்லாம் அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் எளிதாக சில வேலைகளை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்படி வேலையை விட்டுட்டோம், எங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவாகப்பட்டது உங்களுடைய வருமானத்துல சில தடைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு பக்கம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தடைப்பட்ட வருமானத்தை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் சூரியனும் குருவுமா சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சூரியனாகப்பட்டவர் அஷ்டமாதிபதி, அந்த அஷ்டமாதிபதி போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை கூட அங்க அப்ரூவல் கொடுக்காம டிலே பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முயற்சிகள், புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் நிறைய ஒரு பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். வீடு வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா நகை ஆபரணங்கள் நிறைய வாங்கணும், சில பேர் வீடை ரெனோவேஷன் பண்ணணும், இந்த மாதிரியாகலாம் சில புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதற்காக சில பேர் நிறைய பேர் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுவே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக டிலே ஆயிட்டு இருந்த ஒரு லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் எப்படியும் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடும் அப்படின்ற மாதிரியாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அதற்காக ரொம்ப எதிர்பார்த்து அந்த டயத்துல சில வேலைகள் எல்லாம் முயற்சிகள்லாம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்பவும் இந்த மாதத்திலையும் அதற்குண்டான ஒரு தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அஷ்டமாதிபதியே உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து விரையாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. முயற்சிக்கு உண்டான அந்த உபஜய ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முயற்சிகள்ல நிறைய தடைகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு இந்த மாதத்துல எதுவுமே நல்லது நடக்காதா, எங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரா
வராதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியாக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு மீன்ஸ் நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறீங்க, ஒரு 500-1000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லோருக்குமே அவர்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, கிடைத்த இடத்துல கிடைத்த நேரத்துல கிடைத்த ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடனுடைய அளவை குறைப்பதற்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமாக ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மறைமுக வருமானம்ன்றது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ஏதோ ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, நீ இந்த விஷயத்த செய்து முடிச்ச அப்படின்னா உனக்கு இந்த மாதிரியான கமிஷனை வாங்கிக்கோ, இதை இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வைஸ் அந்த வருமானம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது அபிஷியலா இருக்காது, உங்களுக்கு அன்அபிஷியலா தான் அந்த வருமானம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்கள் உடல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், எலும்பு தேய்மானம், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா எலும்பு தேய்மான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், தோல் சம்பந்தப்பட்ட சில வியாதிகள், தோல் அரிப்பு, அலர்ஜி. அடுத்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். ஏன்னா இவர்களுக்கு உழைக்கிறது மட்டுமே ஒரு எய்மா வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு போகணும், வீட்டுல போய் சாப்பிடணும், எந்த விதமான ஒரு இதுவுமே இவங்க கிட்ட கிடைக்காது. எங்க என்ன கிடைச்சாலும் சரி அதை அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில டைம் பாத்தீங்கன்னா சாப்பிடாம கூட வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம இந்த மகர ராசி என்பர்கள். இது இவங்களுக்கு இந்த ஆணி மாதத்துல தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள் சேர்க்கை பெற்று அடுத்து 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது அந்த செவ்வாய் கேதுவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கறதுனால சனியினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இந்த ஆணி மாதத்துல வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வெளியூர் வெளிநாட்டுல அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா பெருமளவு இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்காது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் விசாவாகட்டும், அடுத்து ஜாப் சம்பந்தப்பட்ட எந்த விசாவும் இந்த காலகட்டம் ஒரு பெர்மனண்டா மாறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்பான்சர்ஷிப்பே கொடுக்காத சில நிறுவனங்கள்லாம் இந்த மாதத்துல இருந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வழங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தோடு சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் தனியாக இருந்த வெளிநாட்டுல இருந்த சில மகர ராசி என்பர்கள் இப்போ குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணி நம்ம வெளியூர்ல இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய தருணம். அந்த முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருக்குங்க. இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த தடைகள்ன்றது அதிகமாக இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கருமாரி அம்மனை அதிகப்படியாக இந்த ஆணி மாதத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த அளவுக்கு கருமாரி அம்மனை பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தடைகளும் அடுத்து தேவையில்லாத உடல் உபாதைகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும், உங்களுக்கு திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.